இந்த ஏர்லி மார்னிங்கில் வந்து கயாக் பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது, 8:45 பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ மணி ஆல்மோஸ்ட் 9:15 ஆயிடுச்சு. நம்ம கயாக் போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, எப்படி போட் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி பெடல் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. A few moments later. பைத்தியமாவே. யூஸ்வலாக எனக்கு தண்ணியை பார்த்தாலே கொஞ்சம் பயம். இந்த தண்ணி ஹைட்டு இது எல்லாமே பயமாக தான் இருக்குது. எனக்கு எல்லாம் பயமயம். எப்படியோ நம்ம மனசை திடப்படுத்திக்கிட்டு இந்த கயாக் ட்ரை பண்ணலான்னு இறங்கிட்டோம். போயிட்டு வந்துட்டு பார்க்குறோம். பை. இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஃபாக வந்துட்டோன்னு அர்த்தம். ஆமாம், உயிரோட இருக்கோன்னு அர்த்தம். அவன் முன்னாடி உட்காந்தான்னா உனக்கு உலகமே தெரியாதேம்மா. மாமா ஆயுதம். தண்ணியை நம்பி வாழ்கிற மிருகங்கள் நிறையவே இருக்குது. இங்கே பார்க்கும்போது அன்னப்பறவை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த தண்ணியில் மீன் கூட நிறைய பார்க்க முடிஞ்சுது. அது கூடவே இந்த மாதிரி குப்பைகளெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே மனசு வலிச்சுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குப்பை தொட்டியில் குப்பையை போட பழகுவோம். டூரிஸ்டாக நம்ம போகிற எல்லா இடத்தையுமே சுத்தமாக வச்சுக்கணும். A few hours later. எப்பா, ஒரு வழியாக கயாக்கு ஓட்ட தெரியாமல் எப்படியோ ஓட்டி திணறி கிணறி முடிச்சு வந்துட்டோம். அடுத்து வந்தது தான் வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி. அடுத்து நாங்கள் வந்தது பப்பட் எக்ஸிபிஷனுக்கு தான். இங்கே பார்க்கும்போது அனிமல்ஸோட ஸ்கின்னை வச்சு நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பொம்மைங்க செய்ய ஆரம்பிச்சும் போது மான் தோல்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எப்போ தடை பண்ணாங்களோ அதுக்கப்புறம் ஆட்டு தோல்லேருந்தும் மாடு தோல்லேருந்தும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜப்பா கலைக்குழுவில் தான் இந்த பப்பட்ஸ் எல்லாமே செஞ்சுருக்காங்க. பல ஜென்ரேஷனாகவே தோல் பாவை கூத்து தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. தோல் பாவை கூத்து அப்படின்னா என்னென்னா, தோல் மீன்ஸ் ஸ்கின்னு, பாவை அப்படின்னா டாலு, கூத்து அப்படின்னும் போது டான்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸை தான் கூத்துன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அனிமலோட ஸ்கின்னை எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான கலர் எல்லாமே காய்கறி மூலியமாக தான் இவங்க டை அடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஆர்கானிக்காக அப்போவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது தான் அந்த காலத்தில் இவ்வளோலாம் இருந்துச்சு அப்படின்றத நம்மளால் ரீகால் பண்ண முடியுது. தேங்காய் எடுத்ததுக்கு அப்புறமா கொட்டாங்குச்சியை வச்சு சாம்பிராணி போக வேணால் போட தெரியும். ஆனால் இவங்க பாருங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது பார்க்கும்போது. கொட்டாங்குச்சியை வச்சு இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா அப்படின்றத அங்கே போய் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். காஃபி டீ குடிக்கிற கப்பில் ஆரம்பித்து சின்ன சின்ன பவுல்ஸு, கிளிப்பு, இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் இதெல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வீட்டில் வைக்கிற டெக்கர் பீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஹோம் டெக்கரில் பாருங்கள், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கூட அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சின்ன சின்ன சில்லு வச்சு அதில் கலர் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நைட் லேம்ப்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது என்ன சவுண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இந்த குதிரையை பார்த்தா சம்திங்கில் த்ரிஷா கையில் வச்சுருப்பாங்கல்ல ஒரு குதிரை, அந்த குதிரை மாதிரியே இருக்குல்ல. மட் வெசல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. கொலுக்காக நிறைய பொம்மைங்க எல்லாமே வச்சுருக்காங்க. சாப்பிட்டு போகலாமா? லஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் சஜஸ்ட் பண்ணுறேங்க. நாங்கள் போய் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸுன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீட்டில் செய்கிற மாதிரியே மீன் குழம்பு, அதுக்கு சொரா புட்டு, எறா தொக்கு, கடம்பா தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை, வெஜ்ஜுமே வச்சுருக்காங்க. சின்ன மெஸ்ஸு தான் இது. பாண்டிச்சேரியில் இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மெஸ்ஸுன்னே சொல்லலாம். சாந்தி மெஸ் தான் நாங்கள் போயிருந்தது. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். சர்ச்சுன்னு நினச்சாலே கிறிஸ்மஸ் கேக்குமே. என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து கிறிஸ்மஸ் டைமில் பிரியாணி பண்ணி கொடுப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அதுதான் மைண்டில் வரும் எப்போவுமே. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இந்த சர்ச்சிலேருந்து பாண்டி மெரினா ரொம்பவே கிட்ட. ஸோ பாண்டி மெரினா பீச் போகலான்னு சொல்லி அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அப்பனே என்னது அப்படியா? சரி, தண்ணி வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் பண்ணிட. சரிப்பா சரிப்பா. ஸ்ட்ராங் கிணறு. ₹50 போட்டு வித்துடலாமா டிக்கெட்டை? 5 ரூபாவா? ஒரு சுறவழி கிளம்பியதே. சோழமுத்தா போச்சா? ஐயோ போச்சே. மறுபடியும் முதல்ல இருந்தா. இது என்னது அப்பனே? இது என்ன குட்டி குட்டி கிணறா? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? ஓகே மக்களே, இவங்கள விட்டால் இப்படியே தோண்டி தோண்டி பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் வழியாக போட்டுடுவாங்க. இவங்கள கூட்டிக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.